வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம 2019 ஒரு ரொமான்டிக் மூவியா ரிலீஸ் ஆன ஆஃப்டர்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட டவுன்லோட் லிங்க் என்னோட டெலிகிராம் சேனல்ல கொடுக்குறேன். பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சரி வாங்க இந்த படத்தோட கதைக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்ல தெசான்ற பொண்ணை காமிக்கிறாங்க. இவதான் இந்த படத்தோட ஹீரோயின். தெசாவோட அம்மா தெசாவை அவ ஸ்கூல் படிப்புக்காக அவளோட ஹாஸ்டல்ல விடுறதுக்காக லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தெசாவை பார்த்து சீக்கிரமா உன்னோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ண ஹெல்ப் பண்ணு, நம்ம கிளம்ப டைம் ஆயிடுச்சுன்னு அவளை அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு தெசாவோட பாய் ஃப்ரெண்ட் வரான். அவன் பேரு நோவா. இவங்க எல்லாரும் சேர்ந்து தெசாவோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றாங்க. அதுக்கப்புறமா தெசாவோட அம்மாவும் நோவாவும் சேர்ந்து அவளை கார்ல கூப்பிட்டுட்டு அவ தங்க போற லேடிஸ் ஹாஸ்டலுக்கு கூட்டு போறாங்க. அங்க போயிட்டு தெசா தங்க போற ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா ரெண்டு பொண்ணுங்க லோக்கலா ட்ரெஸ் பண்ணிட்டு சிகரெட் அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ தெசா அவங்க ரெண்டு பேருக்கும் ஹாய் சொல்லிட்டு தன்னோட அம்மாவையும் நோவாவையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறா. அப்போ தெசாவோட அம்மா தெசாவை அந்த ரூமை விட்டு வெளியே இழுத்துட்டு போய், இன்னும் ஹாஸ்டல் இது இவ்வளவு மோசமா இருக்கு, இங்கதான் நீ தங்க போறியா, இந்த மாதிரி ஆளுங்க கூட இருந்தானா நீ கெட்டி குட்டிச்சவரா போயிடுவேன்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. அதை கேட்ட தெசாவும், அம்மா இங்க பாருங்கம்மா, நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல, நான் நல்லா வளர்ந்துட்டேன், யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஒன்னும் கெட்டெல்லாம் போக மாட்டேன், என்ன நம்புங்கன்னு சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறா. அதுக்கப்புறமா அவங்க அம்மாவையும் அந்த நோவாவையும் அந்த ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவா. அவங்க போனதுக்கு அப்புறமா தெசா தன்னோட லக்கேஜ் எல்லாம் தன்னோட ரூம்ல அடக்கி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரூமுக்குள்ள வர. அப்போ அந்த ரூமுக்குள்ள இருந்த அவளோட ரூம்மேட், அவ பேரு ஸ்டெப், அவ தெசா கிட்ட வந்து உங்க அம்மாவுக்கு என்ன சுத்தமா பிடிக்கல போல, உன்னை இந்த இடத்துல இருந்து கூட்டு போக ரொம்பவே ட்ரை பண்ணாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தெசாவை பார்த்து உன்னோட பிரதர் சூப்பரா இருக்கான், அவன் பேர் என்னன்னு சொல்லி கேட்க, அதை கேட்டவனே தெசாவும் ஐயோ அவன் அண்ணன்லாம் கிடையாது, அவன் என்னோட பாய் ஃப்ரெண்ட்னு சொல்லுவா. அதை கேட்டவனே அந்த ஸ்டெப்பும் சரிண்ணா இங்க இருந்து கிளம்புறோம், உனக்கு ஏதாச்சும் தேவைன்னா கூச்சப்படாம என்கிட்ட கீழே என்னன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல தெசாவும் காலங்காத்தால எந்திரிச்சு செமையா ட்ரெஸ் பண்ணிட்டு அந்த கிளாஸ் ரூம் திறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கிளாஸ் ரூம் முன்னாடி போய் நிக்கிறா. அவளை மாதிரியே இன்னொரு பையனும் படிக்கிறதுக்காக தன்னோட கிளாஸ் ரூமுக்கு ஊருக்கு முன்னாடி வந்திருப்பான். அவன் பேர் லாண்டன். இவங்க ரெண்டு பேரும் கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்று கை கொடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு வாத்தியார் வந்து அந்த கிளாஸ் ரூம் ஓபன் பண்ணி அவங்க ரெண்டு பேரையும் உள்ள அனுப்பிச்சு பாடம் நடத்திட்டு இருப்பாரு. கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு தெசாவும் தன்னோட ஹாஸ்டலுக்கு வந்து குளிச்சிட்டு இருப்பாரு. குளிச்சு முடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு வந்து ட்ரெஸ் மாத்தலான்னு பாக்கும்போது அந்த ரூமுக்குள்ள ஒரு பையன் வந்து உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பான். அவன் பேரு ஹார்டின். இவன் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவனை பார்த்து பயந்து போன தெசாவும், அடே நீ யாரா, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பதட்டத்துல கேட்க, அதை கேட்ட ஹார்டினும் ஹாயா உட்காந்து புக் படிச்சுக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்பான். அதை கேட்ட தெசா, நீ தப்பான ரூமுக்கு வந்துட்டேன்னு கேட்க, உடனே ஹார்டின் தன் கையில இருந்த சாவி எடுத்து கொடுத்து, இது என்னோட ஃப்ரெண்டு ரூம், அதனாலதான் நான் இங்க வந்தேன்னு சொல்ல. அதை கேட்டவனே தெசா, அப்படின்னா சரி கொஞ்ச நேரத்துக்கு நீ வெளியே போ, நான் ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்ல. அதை கேட்ட ஹார்டினும், நான் இங்கதான் இருப்பேன், உனக்கு வேணா நீ ட்ரெஸ் மாத்துன்னு கூலா புக் படிச்சுட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து அந்த ரூமுக்குள்ள ஸ்டெப் வர. அவ அந்த ரூமுக்குள்ள வந்து ஹார்டின் கிட்ட ஜாலியா பேசிட்டு இருப்பா. அப்போ தெசா ஸ்டெப்பை பார்த்து, எம்மா தாயை உன் பாய் ஃப்ரெண்டை கூப்பிட்டு கொஞ்சம் வெளியே போறியா, நான் இப்போ ட்ரெஸ் மாத்தணும்னு சொல்ல. அதை கேட்ட ஸ்டெஃபும், இவன் ஒன்னும் என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, இவன் என்னோட ஃப்ரெண்டு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா தெசாவை பார்த்து, நாங்க ரெண்டு பேரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம், நீ வேணா வரியான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட தெசாவும், ஐயோ எனக்கு கொஞ்சம் படிக்க வேண்டிய வேலை இருக்கு, நீங்க போயிட்டு வாங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் அங்கிருந்து அனுப்பிச்சு வைப்பா. போகும்போது அந்த ஹார்டின் அவன் படிச்சுட்டு இருந்த புக்கை தெசா கிட்ட கொடுத்து, இது உன்னோட புக்கு தான், எனக்கு போர் அடிச்சுது, அதான் உனக்கு கேட்காமலே உன்னோட புக் எடுத்து படிச்சுட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல தெசா ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து தன்னோட ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த காஃபி ஷாப்புக்கு அந்த ஹார்டின் வரான். அவன் அந்த காஃபி ஷாப்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காஃபி குடிச்சிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்ப்பான். அப்போ தெசா ஹார்டினை வச்ச கண்ணு வாங்காம பாத்துட்டு இருப்பா. ஹார்டினும் தெசாவை விடாம பாத்துட்டு அங்கிருந்து ஒண்ணுமே பேசாம கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல தெசா லைப்ரரியில உட்காந்து தன்னோட ஹோம்ஒர்க்கை செவனேன்னு பண்ணிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு அந்த ஸ்டெஃப் வந்து தெசாவை பார்த்து, செல்லக்குட்டி இன்னைக்கு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நீ வந்தனா செம்ம ஃபன்னா இருக்குன்னு சொல்லி கூப்பிட. அதை கேட்ட தெசாவும், எனக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கு, அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்ல. அதை கேட்டு கடுப்பான ஸ்டெஃபோ, நீ வர அப்படின்னு சொல்லிட்டு அவ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருந்த புக்கெல்லாம் புடுங்கிட்டு அங்கிருந்து போயிடுவா. தெசாவும் வேற வழி இல்லாம தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு போய் நல்லதா ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு அந்த பார்ட்டிக்கு போறா. அங்க அந்த பார்ட்டிக்கு போனா அங்க அந்த ஸ்டெஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெசா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹார்டின் அந்த பார்ட்டில உட்காந்துட்டு இருப்பான். அப்போ ஸ்டெஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெசாவை பார்த்து பயங்கரமா கலாச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவ கூட ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்டெஃபோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த கேம்ல தெசாவை கலாய்க்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அதை கேட்டு கடுப்பான தெசாவும் அவங்க கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அந்த பார்ட்டி காலை விட்டு வெளியே வரா. வெளியே வந்து நோவா கால் பண்ணி பேசலாம் ட்ரை பண்ணுவான். அப்படி நோவா கால் பண்ண அவன் தெசாவை பார்த்து, என்ன ஒரே இறைச்சலா இருக்கு, நீ எங்க இருக்குன்னு கேட்க, அதை கேட்ட தெசாவும் அந்த ஸ்டெஃப் கூட நான் ஒரு பார்ட்டிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டோடனே அந்த நோவா, நீ பார்ட்டில தண்ணி அடிச்சிட்டு இருக்கியான்னு கேட்பான். அதுக்கு தெசாவும் ஏதோ கொஞ்சம் குடிச்சேன்னு சொன்ன உடனே அந்த நோவா செம கடுப்பாய், நீ பெரிய ஆளா வளர்ந்துட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் பார்ட்டிக்கு போற அப்படின்னா தண்ணி அடிக்க தான் செய்வேன்னு தெசாவை திட்டிட்டு இருப்பான். அதுல கடுப்பான தெசாவும் அந்த காலை கட் பண்ணிட்டு அந்த பார்ட்டி ஹாலுக்குள்ள இருந்த ஒரு ரூமுக்கு போறா. அங்க போயிட்டு அந்த ரூம்ல இருந்து நிறைய புக்ஸ் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருப்பா. அப்போ அந்த ரூமுக்குள்ள அந்த ஹார்டின் வரான். அவன் தெசாவை பார்த்து, அம்மா தாயே நீ என்னோட ரூமுக்குள்ள என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அதை கேட்டோன்னே தெசாவும், இது உன்னோட ரூம்னு எனக்கு சத்தியமா தெரியாது, உன் ரூமுக்குள்ள வந்ததுக்கு சாரின்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த ஹார்டின் அவகிட்ட பேசிக்கிட்டு அவ கையில இருந்த புக்கை வாங்குற மாதிரி அவகிட்ட நெருக்கமா போய் அவளை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். அப்போ அந்த தெசா, ஐயா சாமி இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது, ஆளை
விடுறான்னு சொல்லிட்டு அந்த பார்ட்டி காலை விட்டு வெளியே ஓடி போயிட்டு இருப்பா. அப்படி அந்த பார்ட்டி காலை விட்டுட்டு தன்னோட ஹாஸ்டல் ரூமுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த நோவா, நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, நீ பார்ட்டிக்கு போனது மட்டும் உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா உன்னை உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்கன்னு மெசேஜ் பண்ணுவான். அதுல கடுப்பான தெசாவும் தன்னோட ரூமுக்கு போய் கடுப்புல படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்போ அந்த நோவா தெசாவுக்கு என்ன மன்னிச்சிருமா, நான் ஏதோ கோவத்துல உங்ககிட்ட அந்த மாதிரி பேசிட்டேன்னு டெக்ஸ்ட் பண்ணுவான். அதை பார்த்த தெசாவும் கடுப்புல இருந்ததுனால அவனுக்கு திருப்பி மெசேஜ் பண்ணாம கம்மனு படுத்து தூங்கிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல தெசா 7 தன்னோட ஸ்கூலுக்கு கிளம்பி போய் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ அந்த கிளாஸ் ரூமுக்கு அந்த ஹார்டினும் கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்போ அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருந்த ஒரு மேம் அங்க இருக்க பசங்களெல்லாம் பார்த்து ஒரு காதல் சம்பந்தப்பட்ட நாவல் புக்கை பத்தி கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹார்டின் கையை தூக்கி, எனக்கு இந்த மாதிரி லவ் சம்பந்தப்பட்ட எந்த நாவலுமே பிடிக்காது, அதுலயே அந்த நாவல் செம போர்னு சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் தெசாவும் கேட்டுட்டே இருப்பா. அவளுக்கு அந்த நாவலை ரொம்ப பிடிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த ஹார்டின் பையன் தெசாவோட ரூம்ல வந்து உட்காந்துட்டு இருந்தப்போ அவளோட அந்த நாவலை தான் படிச்சிட்டு இருந்திருப்பான். அதை கேட்டு கடுப்பான தெசாவும் அந்த ஹார்டின் கூட வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பா. இவங்க 2 பேரும் அந்த நாவலை பத்தி பயங்கரமா வாக்குவாதம் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல இந்த கிளாஸும் முடிஞ்சிடுது. அதுக்கப்புறமா தெசா அந்த ஸ்கூலை விட்டு வெளியே வரும்போது ஹார்டினும் அவ பின்னாடியே வந்து பேச ட்ரை பண்ணுவான். அப்போ தெசா, நீங்க பாருப்பா, நீ நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது, நமக்குள்ள ஒன்னும் இல்ல, அது மட்டும் இல்லாம எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டும் இருக்கான்னு சொல்லுவா. அதை கேட்டவனே அந்த ஹார்டினும் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து போயிடுவான். அவன் போனதுக்கு அப்புறமா அந்த லேண்டன் தெசா கூட நடந்து போயிட்டு இருப்பா. அப்போ தெசா அந்த லேண்டன் கிட்ட அந்த ஹார்டினை பத்தி யார் அவன் இவ்வளவு ரூடா நடந்துக்கிறான்னு கேட்க, அதை கேட்டவனே அந்த லேண்டனும் அவன் எனக்கு ஒரு வகையில அண்ணன் வேணும், அவனோட அப்பாவும் என்னோட அம்மாவும் கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா தெசாவை பார்த்து, உனக்கு அவனை பிடிக்கலன்னா பரவாயில்ல, அவனை விட்டு எதுக்கும் ஒதுங்கியே இருன்னு சொல்லி அட்வைஸ் கொடுத்துட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஸ்டெஃப் தெசாவை கூப்பிட்டு ஒரு டாட்டூ சென்டருக்கு போயிருப்பா. அங்க போயிட்டு அந்த ஸ்டெஃப் தன்னோட ஃப்ரெண்டை வச்சு ஒரு டாட்டூ குத்திக்கிட்டு இருக்கா. அப்போ அவ தெசாவை பார்த்து, நீ ஒரு டாட்டூ போட்டுக்கிறியான்னு கேட்க, உடனே தெசா, ஐயோ நான் டாட்டூ போட்டேன்னா எங்க அம்மா என்ன கொன்னே போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்துகிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல 7 தன்னோட ரூமுக்கு வந்து தூங்கிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த ஹார்டின் ஒரு காஃபி ஷாப்ல உட்காந்து ஒரு புக்கை படிச்சுட்டு இருப்பா. அந்த காஃபி ஷாப்புக்கு தெசாவும் வரா. அவ அந்த காஃபி ஷாப்புக்கு வந்து ஹார்டினை பாத்துருவா. ஆனா அவனை பார்க்காத மாதிரியே காஃபியை வாங்கி ஒரு ஓரமா உட்காந்து குடிச்சிட்டு இருப்பா. அதை பார்த்து கடுப்பான ஹார்டினும் தெசா கிட்ட போய், உனக்கு என்ன ஆச்சு, என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி இக்னோர் பண்ற, சரி நமக்குள்ள நடந்த சண்டையெல்லாம் விட்டு இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமான்னு சொல்லி கேட்பான். அதை கேட்ட தெசாவும் அதெல்லாம் ஒத்து வராதுப்பான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே ஹார்டின், நான் உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அந்த இடம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். அதை கேட்டோடனே தெசா, இங்க பாருப்பா, நீ என்ன ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா நம்ம 2 பேருக்குள்ள செட் ஆகாது, நம்ம டிஸ்டன்ஸ்ல இருக்கதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்ட ஹார்டின் அவளை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இந்த டிஸ்டன்ஸ் போதுமானு கலாய்ச்சிட்டு இருப்பான். அதை கேட்டோடனே தெசாவும் சிரிச்சிட்டு அந்த இடத்த விட்டு போகலான்னு ட்ரை பண்ணுவான். அப்போ இவன் தான் நம்ம கிட்ட இவ்வளவு தூரம் வந்து பேச ட்ரை பண்றான்ல, இவனை நம்பி போனா என்னன்னு யோசிப்பா. அதுக்கப்புறமா அந்த ஹார்டின் கூட அவளை நம்பி கார்ல போயிட்டு இருப்பா. அப்போ அந்த ஹார்டின் தன்னோட கார்ல அவளை ஒரு காட்டுக்கு கூட்டு போறான். அந்த காட்டுல காரை நிறுத்திட்டு அவளை கொஞ்ச தூரம் அந்த காட்டுக்குள்ள நடக்க வச்சு ஒரு ஏரியை காமிக்கிறான். அந்த ஏரி செம்ம அழகா இருக்கும். அதை பார்த்த தெசாவும் பயங்கரமா சந்தோஷப்பட்டு இருப்பா. அப்பா அந்த ஹார்டின், சரி வா, உனக்கு தான் இந்த ஏரி பிடிச்சிருக்கல, நம்ம குளிக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அந்த ஏரிக்குள்ள குதிச்சு குளிச்சிட்டு இருப்பான். அப்போ தெசா, அடே என்னடா பண்ற, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட ஹார்டின் அவன் சொல்ற எதையுமே காதல வாங்கிக்காம நீ இந்த ஏரிக்குள்ள வந்து குளிச்சே ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட தெசாவும் வேற வழியே இல்லாம அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு ஹார்டினோட டி-ஷர்ட்டை எடுத்து போட்டுப்பா. அதுக்கப்புறமா அந்த தண்ணிக்குள்ள இறங்கி ஹார்டின் கூட குளிச்சிட்டு இருப்பா. அப்போ அந்த ஹார்டின், சரி உன்னோட பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்ல, அவன் என்ன பண்றான், அவன் பேர் என்னன்னு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட தெசாவும், அவன் பேரு நோவா, அவன் ஒரு ஹைஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவன் ரொம்ப நல்லவன், அவன் எனக்கு ரொம்ப கரெக்டா இருப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட ஹார்டின் சிரிச்சுக்கிட்டு, உன்ன மாதிரியே உன்னோட லவ்வும் போராதான் இருக்குன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவகிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருப்பான். இவங்க 2 பேருக்குலயும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அப்போ இவங்க 2 பேருக்குலயும் ஒரு இனம் புரியாத உணர்வு ஏற்படுது. உடனே இவங்க 2 பேரும் ஒருத்தர் கிஸ் பண்ணிப்பாங்க. இதுக்கு அடுத்து ஒரு சென்சார் சீன் நடக்குது. இதுக்கு அடுத்த சீன்ல ஹார்டினும் தெசாவும் ஒரு ஹோட்டல்ல உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. அப்போ தெசா ஹார்டின் கிட்ட, உன்னோட அப்பா அம்மா பத்தி சொல்லுன்னு கேட்க, அதை கேட்ட ஹார்டினும், அவங்கள பத்தி நான் பேச விரும்பல, நம்ம வேற ஏதாச்சும் சந்தோஷமா பேசலாமான்னு கேட்பான். உடனே தெசா, உனக்கு ஏன் லவ்னாலே சுத்தமா பிடிக்க மாட்டேங்குதுன்னு கேட்டுட்டு இருப்பா. அதுக்கு ஹார்டினும், லவ் எல்லாம் சுத்த போர், அதெல்லாம் யாருக்குமே ஒர்க் அவுட் ஆகுது, எல்லாருமே ஒரு கட்டத்துல பிரிஞ்சுதான் போவாங்கன்னு வெறுப்போட பேசிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து ஹார்டினோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. அப்போ அந்த 2 ஃப்ரெண்ட்ஸும் இவங்க 2 பேர் பக்கத்துல போய் உட்காந்து ஜாலியா பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஃப்ரெண்ட்ல ஒருத்தி பேர் மாலி. அவளுக்கு ஹார்டின் மேல ஒன் சைடா ஒரு கிரஷ் இருக்கும். ஹார்டின் கூட அந்த தெசா பேசிட்டு இருந்ததை பார்த்து இவங்க 2 பேரும் லவ் பண்றாங்களான்னு ஒரு டவுட் வந்துடும். உடனே அந்த மாலி தெசாவை பார்த்து, அந்த ஸ்டெஃப் சொன்னா உனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானாமே, அவன் பேர் என்ன, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை கேட்டு கடுப்பான ஹார்டினும் அந்த இடத்த விட்டு கோவமா போக ட்ரை பண்ணுவான். அதை பார்த்து தெசாவும், ஹார்டினை பார்த்து, நீ இரு, நான் இங்க இருந்து கிளம்புறேன், நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் நிக்கிறா. அப்போ அவளை பார்த்த ஹார்டின் அவகிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான். அப்போ அவ ஹார்டினை பார்த்து, நீ எதுக்காக அவங்க நம்மள பார்த்தோன்னே பயந்து போனான்னு கேட்க, அதை கேட்ட ஹார்டின், நான் ஒன்னும் பயப்படலையேன்னு சொல்லிட்டு இருப்பான். உடனே தெசா நோவாவை பத்தி சொல்ல வருவா. அதை கேட்டோடனே ஹார்டினும், இங்க பாருமா தாயே, உன்னோட பாய் ஃப்ரெண்டை பத்தி என்கிட்ட பேசாத, நம்ம 2 பேரும் சும்மா விளையாண்டுட்டு இருந்தா, நம்ம ஒன்னும் டேட் பண்ணல, அதை நீ சீரியஸா எடுத்துக்காதுன்னு கடுப்புல சொல்லிடுவான். அதை கேட்டு கடுப்பானோடனே தெசாவும் அவங்க
அவங்க கிட்ட கோச்சிட்டு தன்னோட ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்போ அவ தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல கூட அந்த ஹார்டின் தான் வருவான். அவன் கனவுல எதுக்காக நீ என்னை பத்தி கனவு காண்றேன்னு அவகிட்ட பேச அதை கேட்டு பதறி போன டெசாவும் பதறி போய் கண்ணு முழிச்சிட்டு ஐயோ இவன் என்ன கனவுல கூட நம்மள விட மாட்டானேன்னு யோசிச்சுட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல டெசா வழக்கம் போல தன்னோட ஸ்கூலுக்கு கிளம்பி அந்த ஹாஸ்டல் ரூமை விட்டு வெளியே வரா. வெளியே வந்து பார்த்தா அந்த ஹாஸ்டலுக்கு வெளியே அந்த நோவா ஃபிளவர் எல்லாம் வச்சுட்டு டெசாவுக்காக ரொமான்டிக்கா வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனை பார்த்த டெசாவும் அவனை கட்டி பிடிச்சி அவன் கிட்ட சந்தோஷமா பேசிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல டெசா அவனை கூப்பிட்டுட்டு அந்த ஸ்டெஃபோட ஃப்ரெண்ட்ஸ் நடத்திட்டு இருந்த ஒரு பார்ட்டிக்கு போறா. அங்க போனா அந்த ஸ்டெஃபோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாரையும் வரிசையா நிக்க வச்சு ஒரு கார்டை ஒருத்தர் வாயில இருந்து இன்னொருத்தர் வாய்க்கு கொடுக்க சொல்லுவாங்க. அப்படியே அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் அவங்க வாயில இருந்து இன்னொருத்தர் வாய்க்கு பாஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தன் டெசாவோட வாய்க்கு அந்த கார்டை பாஸ் பண்ண வருவான். அதை பார்த்து கடுப்பான நோவாவும் இப்பெல்லாம் பண்ணாதீங்க இது அவளுக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்ட அந்த ஸ்டெப்போட ஃப்ரெண்டும் இதெல்லாம் வெறும் கேம் தானேன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க. அப்போ அங்க இருந்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த ஹார்டின் செம கடுப்பாய் அந்த ஸ்டெப்போட ஃப்ரெண்டை போட்டு செம்ம அடி அடிச்சுட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறான். இதுக்கு அடுத்த சீன்ல டெசாவும் நோவாவை கூப்பிட்டுட்டு தன்னோட ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டு இருப்பா. அப்போ மிட் நைட்ல அந்த லான்சன் கிட்ட இருந்து ஒரு கால் வரும். அதை பார்த்த டெசாவும் இவன் இந்நேரத்துக்கு எதுக்கு கால் பண்றான்னு சொல்லிட்டு அந்த காலை அட்டன் பண்ணி பேசுற. அப்ப அந்த லான்சன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை என்னோட வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி கேட்க அதை கேட்டோன்னே டெசாவும் பதறி அடிச்சுட்டு தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு அந்த லான்சனோட வீட்டுக்கு போறா. அங்க போய் பார்த்தா அவனோட வீடு ஃபுல்லா கலஞ்சு கிடக்கும். எல்லா பொருளையும் யாரோ போட்டு உடைச்சிருப்பாங்க. அப்போ டெசா லான்சனை பார்த்து எதுக்கு உன் வீடு இப்படி நாஸ்தியாய் கிடக்குது இதுக்கு யாரு காரணம்னு சொல்லி கேட்க அப்போ அந்த லான்சன் இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஹார்டின் தான். அவன் தான் அவங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது நினைச்சு டென்ஷனா இதெல்லாம் பண்ணிட்டான். என்கிட்ட எதுவுமே பேச மாட்டான். நீ வேணா அவன் கிட்ட போய் பேசி பாரு அவன் ஸ்விம்மிங் பூல் கிட்ட தான் இருக்கான்னு சொல்லி அவளை ஹார்டின் கிட்ட அனுப்பிச்சு வைக்கிறான். அவளும் ஹார்டின் கிட்ட போய் பேசலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த ஹார்டின் டெசாவை பார்த்து இங்க பாருமா தாயே என்னை விட்டு தயவு செஞ்சு போயிடு. எங்க அப்பா என் மேல அக்கறையே இல்லாம இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க போயிட்டாரு. எங்க அம்மா என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிருக்காங்க. நான் இப்ப அனாதையா தனியா நின்னுகிட்டு இருக்கேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதை கேட்ட டெசாவும் நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணாத எல்லாம் ஒரு நாள் மாறுன்னு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவன் செம கோவத்துல நீங்க வந்து போயிட்டுன்னு சொல்லிட்டு தன் கையில இருந்த ஒரு சரக்கு பாட்டில கீழே போட்டு உடைக்கிறான். அதை பார்த்து பதறி போன டெசாவும் அந்த சரக்கு பாட்டில தன்னோட கையை வச்சு கிளீன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவா. அதுல டெசாவோட கையில பயங்கரமா அடிபட்டுரும். அதை பார்த்து பதறி போன ஹார்டினும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டு போய் அவளோட கைக்கு மருந்து போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல ஒரு சென்சாரி நடக்குது. இப்படியே மறுநாள் காலையில விடியுது. அப்போ டெசா கண்ணு முழிச்சு தன்னோட போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா அந்த நோவா பையன் 7 மிஸ் கால் பண்ணிருப்பான். அதை பார்த்து பதறி போன டெசாவும் தன்னோட சைக்கிள் எடுத்துட்டு நோவாவை பாக்கிறதுக்காக குடுகுடுன்னு போயிட்டு இருப்பா. அப்போ நோவா டெசாவை காணுமேன்னு சொல்லிட்டு அவளோட ஹாஸ்டல் வாசல்ல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அந்த நேரம்னு பார்த்து டெசா அந்த ஹாஸ்டலுக்கு வர. அவளை பார்த்த நோவாவும் நீ இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த நைட்டு உன்னை காணுமேன்னு சொல்லிட்டு நான் எவ்வளவு பதறி போயிட்டேன் தெரியுமான்னு கேட்டுட்டு இருப்பான். அதை கேட்ட டெசா நேத்து நைட்டு என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு அதனாலதான் நான் என் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போனேன்னு சொல்லிட்டு இருப்பா. அதை கேட்டவனே நோவா நைட்டு ஃபுல்லாவா உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிட்டு இருப்பேன்னு பேசிட்டு இருக்க. அந்த நேரம்னு பார்த்து டெசா பின்னாடியே அந்த ஹார்டினும் வரான். அவனை பார்த்தோன்னே நோவாவுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் இந்த டெசா அவன் கூட தான் இருந்திருக்கானு. அதுல ஃபீல் பண்ண நோவாவும் டெசா மேல கோவப்பட்டு அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்ணுவான். அப்போ டெசா அவனை தடுத்து நிறுத்தி எவ்வளவோ சமாதானம் சொல்ல ட்ரை பண்ணுவா. ஆனா அவன் அது எதையுமே கேட்காம தன்னோட கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவான். இதுக்கு அடுத்த சீன்ல டெசாவும் நோவாவை கஷ்டப்படுத்திட்டோமேன்ற சோகத்துல கொஞ்ச நாள் சுத்திட்டு இருப்பா. ஒரு நாள் ஹார்டின் தனியா உட்காந்துட்டு இருப்பான். அவன் கிட்ட போய் டெசா என்னோட 8 வயசுல எங்க அப்பா இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறமா என்ன வளர்க்க எங்க அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. எங்க 2 பேரோட கஷ்டத்துல ஆரம்பத்துல இருந்தே அந்த நோவா துணையா இருந்திருக்கான். அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்திருக்கான்றதே உன்னை மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் அவன்கிட்ட நான் உன்னை லவ் பண்ணல இத்தனை நாளும் நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா தான் இருந்தேன்னு அவன் கிட்ட எவ்வளவு சொல்ல ட்ரை பண்றேன். ஆனா இது என்னால முடிய மாட்டேங்குதுன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல டெசா லைப்ரரியில உட்காந்து புக் படிச்சிட்டு இருப்பா. அப்போ அந்த ஹார்டின் அவளை பாக்கிறதுக்காக வரான். அவளை கூப்பிட்டுட்டு அந்த லைப்ரரிகளே ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறமா அந்த லைப்ரரியோட செக்யூரிட்டி லைப்ரரியை க்ளோஸ் பண்ற டைம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரியை பூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். அதுக்கப்புறமா டெசாவும் ஹார்டினும் அந்த லைப்ரரிக்குள்ளே உட்காந்து அங்க இருக்க லவ் புக்ல எடுத்து திருட்டுத்தனமா படிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த லைப்ரரிக்கு ரவுண்ட்ஸ் வந்த செக்யூரிட்டி உள்ள ஏதோ சத்தம் கேக்குதுன்னு சொல்லிட்டு அந்த லைப்ரரி ஓபன் பண்ணி உள்ள போய் பாக்குறான். பார்த்தா டெசாவும் ஹார்டினும் திருட்டுத்தனமா புக் படிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கடுப்பான அந்த செக்யூரிட்டியும் அவங்கள விடாம துரத்த ஆரம்பிக்க இவங்க 2 பேரும் ஆளவிடா சாமின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தலை தெறிக்க ஓடி போயிடுவாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சந்தோஷமா கிளாஸ் எல்லாம் கட் அடிச்சுட்டு டேட்டிங் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. ஒரு நாள் டெசா ஹார்டினை தன்னோட ரூமுக்கு கூட்டு வந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து அந்த ரூமுக்கு டெசாவோட அம்மா வந்துருவாங்க. அவங்க டெசா இருக்க கோலத்தை பார்த்து அடி பாவி உன்னை இதுக்குதான் காசு கட்டி படிக்க அனுப்பிச்சுனானு கோவப்பட்டுட்டு அவங்க 2 பேரும் திட்டிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பதறி போன டெசாவும் நம்ம இதை பத்தி வெளியே போய் பேசலாம்னு சொல்லிட்டு ஹார்டினை தன்னோட ரூம்லயே உட்கார வச்சுட்டு அவங்க அம்மாவை அந்த ரூமுக்கு வெளியே கூட்டு போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா டெசாவை பார்த்து நான் உன்னை எவ்வளவு நம்பினேன் நீ நல்ல பொண்ணா இருப்பேன்னு இதுக்குதான் நான் ஆரம்பத்திலே இந்த மாதிரி ஆளுங்க கூட தங்காதன்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப உன்னையும் இப்படி கெடுத்துட்டாங்க பாத்தியான்னு திட்டிட்டு இருக்க. அதை கேட்ட டெசாவும் அவங்க ஒண்ணு இதுக்கு காரணம் இல்ல நான் ஹார்டினை உண்மைக்குமே லவ் பண்றேன் எனக்கு இவன் தான் வேணும்னு சொல்லி அவங்க அம்மா கிட்ட கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்டு வருத்தப்பட்ட டெசாவோட அம்மாவும் நீ நல்லா வளர்ந்துட்ட இனிமே உனக்கு என்ன தேவைன்னு உனக்கே தெரிஞ்சு போச்சுல நான் இங்க இருந்து
கிளம்புறேன், ஆனா ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோ, இவனால நீ பின்னாடி ரொம்பவே வருத்தப்படுவான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுவாங்க. இதுக்கு அடுத்த சீன்ல டெசா அந்த லேண்டனை மீட் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லி புலம்பிட்டு இருப்பா. அப்போ அந்த லேண்டன், உங்க அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, அவங்க உன்னை பத்தி ரொம்பவே கவலைப்படுறாங்க, அதனாலதான் இப்ப எல்லாம் பேசுறாங்க, நீ கூட எதுக்கும் அந்த ஹார்டினை விட்டு தள்ளியேறு, ஏன்னா அவனுக்கு லவ்னா சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பான். இதுக்கு அடுத்த சீன்ல ஹார்டின் தன்னோட கார்ல டெசாவை எங்கேயோ கூட்டு போயிட்டு இருப்பா. அப்ப டெசா ஹார்டினை பார்த்து நீ என்ன எங்க கூட்டு போறன்னு கேட்டுட்டு இருப்பா. அப்போ ஹார்டினும் எதுவுமே சொல்லாம சர்ப்ரைஸா டெசா ஒரு வீட்டுக்கு கூட்டு போறான். அங்க போயிட்டு அவளோட கண்ணை மூடி ஒரு ரூமுக்கு கூட்டு போறான். அந்த ரூமுக்கு போய் டெசாவோட கண்ணை திறந்து இனிமே நம்ம 2 பேரும் இங்க தான் இருக்க போறோம், நம்ம வாழ போற ரூம் இதான்னு சொல்லி சர்ப்ரைஸ் கொடுக்குறான். அதை கேட்ட டெசாவும் செம சந்தோஷமாயி அந்த ரூமை சுத்தி பார்த்துட்டு இருப்பா. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சந்தோஷமா லிவிங் ரிலேஷன்ஷிப்ல வாழ ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே சந்தோஷமா கொஞ்ச நாள் போகுது. ஒரு நாள் டெசா ஹார்டினை கூப்பிட்டுட்டு ஹார்டினோட அப்பாவும் லான்சனோட அம்மாவும் கல்யாணம் பண்ணிக்க போற ஃபங்க்ஷனுக்கு போறா. அங்க போனா ஹார்டினோட அப்பா செம்ம சந்தோஷமா லான்சனோட அம்மாவை கல்யாணம் பண்ண ரெடியா இருப்பாரு. அதை பார்த்து கடுப்பான ஹார்டினும் டெசா கிட்ட, எங்க அப்பா சரியான குடிகாரன், அவன் என்னையும் எங்க அம்மாவையும் சந்தோஷமா பாத்துக்கிட்டே இல்ல, அவனாலதான் எங்க அம்மா என்னை விட்டு போனாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருப்பான். அதை கேட்ட டெசாவும் ஹார்டினுக்கு சமாதானம் சொல்லி அவங்க கூட அந்த ஃபங்க்ஷன்ல செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருப்பா. இப்படியே சந்தோஷமா அந்த ஃபங்க்ஷன்ல டான்ஸ் ஆடிட்டு அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இந்த இடத்துல ஒரு சென்சார் சீன். இதுக்கு அடுத்த சீன்ல டெசா வழக்கம் போல தன்னோட ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அப்போ அந்த மாதிரி டெசாவை பாக்குற அவளுக்கு டெசா ஹார்டின் கூட சுத்துறது சுத்தமா பிடிக்காது. இவங்க 2 பேரும் எப்படியாச்சும் பிரிச்சே ஆகணும்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறமா டெசாவை போய் பார்த்து, நீ உன்னோட பாய் ஃப்ரெண்டை கழட்டி விட்டுட்டு இப்ப ஹார்டின் கூட தானே சுத்திக்கிட்டு இருக்கா, இது எப்படி இருக்குன்னு அவளை வெறுப்பேத்துற மாதிரியே கேள்வி கேட்டுட்டு இருப்பா. அதை கேட்ட டெசாவும், அதை பத்திலாம் நீ யோசிச்சுட்டு இருக்காத, அது என்னோட ப்ராப்ளம், அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல டெசா தன்னோட ரூம்ல உட்காந்து 7 படிச்சுட்டு இருப்பா. அப்போ ஹார்டினோட போனுக்கு நான் ஸ்டாப்பா மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்த டெசாவும், யாரா அது இவன் போனுக்கு இவ்வளவு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனோட போன் எடுத்து பாக்குறா. பார்த்தா அந்த மாலி விடாம ஹார்டினோட போனுக்கு நீ சீக்கிரமா எங்களை பார்க்கவான்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. அது மட்டும் இல்லாம நீ இன்னும் அந்த டெசா கூட தான் சுத்திக்கிட்டு இருக்கே, அவகிட்ட இன்னும் எந்த உண்மையும் சொல்லலையான்னு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருப்பா. அதை பார்த்து பதறி போன டெசாவும் ஹார்டின் கிட்ட போய், அவ எதுக்காக இப்பெல்லாம் உனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா, நீ எதையாச்சும் என்கிட்ட இருந்து மறைக்கிறியான்னு கேட்க, அதை கேட்டோன்னு ஹார்டினும், நீ என்ன உண்மையா லவ் பண்றல, அப்புறம் எதுக்காக என்ன இப்படி சந்தேகப்பட்டு இருக்க, நான் இப்ப அவளை பார்க்க போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவான். ரொம்ப நேரம் ஆயும் ஹார்டின் கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜுமே வந்திருக்காது. அதுல பதறி போன டெசாவும் ரொம்ப நேரமா அவனோட போனுக்கு கால் மெசேஜ்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா அவங்க கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வராது. உடனே பதறி போன டெசாவும் அந்த வீட்டுல இருந்து கிளம்பி போய் ஹார்டினை தேடிட்டு இருப்பா. அப்போ ஹார்டினோட காரு ஒரு ஹோட்டலுக்கு வெளியே நின்னுட்டு இருக்கும். உடனே டெசாவும் அந்த காருக்குள்ள போய் பாக்குறா. பார்த்தா அந்த காருக்குள்ள ஹார்டினோட ஃப்ரெண்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருப்பான். அவன் கிட்ட ஹார்டின் எங்கன்னு கேட்க, அதுக்கு அவனும், நான் இந்த காரை கொஞ்ச நேரத்துக்கு அவன் கிட்ட இருந்து கடன் வாங்கியிருக்கேன், அவன் இந்த ஹோட்டலுக்குள்ளதான் இருக்கான்னு சொல்லுவான். அதை கேட்ட டெசாவும் அவனை பாக்கிறதுக்காக அந்த ஹோட்டலுக்குள்ள போறா. அங்க போய் பார்த்தா அந்த மாலி, ஸ்டெஃப், ஹார்டின் எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. அங்க போயிட்டு மாலியை பார்த்து, நீ எதுக்காக ஹார்டினுக்கு அந்த மாதிரிலாம் மெசேஜ் பண்ணிருக்க, நீ எதை பத்தி அவனுக்கு மெசேஜ் பண்ண நீ என்கிட்ட சொல்ல முடியுமான்னு கேட்க, அதை கேட்டவனே மாலியும், இங்க பாரு செல்லம், அந்த ஹார்டின் உன்னை உண்மைக்குமே லவ் பண்றான்னு நினைக்கிறியா, அவன் உன்கிட்ட சும்மா விளையாட மட்டும் தான் செஞ்சான், அவன் உன்னை உண்மைக்குமே லவ் பண்ணல, எங்க கிட்ட அவன் ஒரு பெட்டு கட்டினா அந்த பெட்ல உன்னை வச்சு ஜெயிச்சிட்டான்னு சொல்லிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவளோட போன் எடுத்து ஒரு வீடியோவை காமிக்கிறான். அந்த வீடியோல அந்த ஹார்டின் அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்து, இந்த டெசாவை என்ன லவ் பண்ண வச்சு என் பின்னாடியே சுத்த வைக்கலன்னா என் பேரை மாத்திக்கிறேன்னு ஒரு பெட்டை கட்டிட்டு இருப்பான். இதை கேள்விப்பட்டேன்னு டெசாவும் மனசோடைஞ்சு ஹார்டின் கிட்ட கோச்சிட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருப்பா. அப்போ அந்த ஹார்டின் அவ பின்னாடியே போய் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவான். அப்போ அவன் டெசாவை பார்த்து, இங்க பாரு, அந்த போன்ல பார்த்த எதுவுமே உண்மை கிடையாது, உன்னை முன்னாடி நான் ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சோடனே உன்னோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டேன், இப்ப நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், என்னை விட்டு போயிடாதுன்னு எவ்வளவு கெஞ்சி பாப்பான். ஆனா டெசா அவன் மேல இந்த கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுவா. இதுக்கு அடுத்த சீன்ல டெசாவும் வருத்தப்பட்டுட்டே தன்னோட அம்மா வீட்டுக்கு அவங்கள பாக்குறதுக்காக போறா. அங்க போயிட்டு தன்னோட அம்மா கிட்ட ஃபீல் பண்ணி, என்ன மன்னிச்சிருமா, உங்ககிட்ட பேசினதெல்லாம் தப்புதான்னு அழுதுகிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அந்த நோவாவையும் போய் பாக்குறா. அவன் கிட்ட போயும் மன்னிப்பு கேட்டுட்டு, உன்னை நான் லவ் பண்ணேன்னு ரொம்பவே தப்பா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான்றத நான் ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட நோவாவும், சரி வீடு, மனுஷங்க மனசு எப்பயுமே மாறிக்கிட்டு தான் இருக்கும், நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்லுவான். இதுக்கு அடுத்த சீன்ல டெசா தன்னோட அம்மா வீட்டுல இருந்து கிளம்பி தன்னோட ஹாஸ்டலுக்கே போயிடுவா. அதுக்கப்புறமா நடந்ததெல்லாம் மறந்துட்டு மறுபடியும் தன்னோட ஸ்கூலுக்கு போய் கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்படி அந்த கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அந்த கிளாஸ் நடத்திட்டு இருந்த ப்ரொஃபசர் டெசாவை கூப்பிட்டு, அந்த ஹார்டின் பையனை பாக்கிறதுக்காக வந்தான், அவன் ஒரு லெட்டர் கொடுத்தான், அதை மறக்காம உன்கிட்ட கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை டெசா கிட்ட கொடுத்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. டெசாவும் அந்த லெட்டரை வாங்கிட்டு லான்சன் கூட உட்காந்து அந்த லெட்டரை படிச்சுட்டு இருப்பா. அப்போ அந்த லெட்டர்ல அந்த ஹார்டின் ரொம்பவே ஃபீல் பண்ணி, இந்த உலகத்துல நான் லவ் ரொம்பவே வெறுத்திட்டு இருந்தேன், ஆனா அது உன்னை பாக்குற வரைக்கும் தான், நீ என் லைஃப்ல வந்து என்னோட கையை பிடிச்சு லவ் எவ்வளவு அற்புதமானதுன்றதை காமிச்சா, இந்த உலகத்திலேயே நான் அதிகமா நேசிச்சேன்னா அது உன்னை மட்டும் தானே ஃபீல் பண்ணி எழுதிருப்பான். அதுக்கப்புறமா டெசாவை அந்த லேக்ல வச்சு எடுத்த போட்டோவையும் அனுப்பிச்சு வச்சிருப்பான். அதை பார்த்த டெசாவும் ஃபீல் பண்ணி அந்த லேக்கு கிட்ட போய் உட்கார்றா. அந்த இடத்துக்கு அந்த ஹார்டினும் வந்து டெசா கிட்ட சாரி கேட்கிறான். இப்படியே இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை இந்த படத்தோட செகண்ட் பார்ட்ல சொல்லியிருப்பாங்க. அந்த படத்தை அடுத்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. எங்க
எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல எடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஆஃப் அண்ட் கைஸ்.